ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் வரவேற்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, எங்களோடு வாசம் பண்ணுகிறவரே, ஆண்டவரே, எங்களுக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். எல்ஷடாய், நீர் எங்கள் துணை, நீர் எங்கள் கேடகம், நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கும் பொழுது நாங்கள் எதை குறித்தும் நாங்கள் பயப்பட தேவையில்லையப்பா. ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை உள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இரக்கமுள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம். வாக்கு மாறாதவரே, உமக்கு ஸ்தோத்திரம். சொல் தவறாதவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய ஜெபங்கள் எல்லாவற்றிற்கும் அப்பா அதனதின் காலத்தில் நேர்த்தியாய் பதில் கொடுக்கிறவரே, நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஆவியான தெய்வமே, நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். நல்ல தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. வல்லமை உள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. நல்ல இந்த மாலை நேரத்தில் எங்கள் மனதின் ஆழத்தில் இருந்து உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் மனதின் ஆழத்தில் இருந்து ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் மனதின் ஆழத்தில் இருந்து நன்றி பலிகளை செலுத்துகிறோம். எங்கள் மனதின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரே, எங்களுக்கு முழு மனதோடு முழு சிந்தையோடு ஏக சிந்தையோடு உம்முடைய பாதத்திலே சமூகத்திலே நாங்கள் வந்து உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் ஆராதனை விசேஷமாக எங்களுக்கு நீர் மிகவும் ஆசீர்வாதமாய் நடத்தி கொடுக்க போறதற்காக நன்றியோடும் நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே. வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் தேவனுடைய வார்த்தை நீர் பேச போவதற்காக ஆண்டவர், வருகிற ஆண்டவர் மகளை மறைத்து நீர் இடைபட போவதற்காக உம்மை நாங்கள் நன்றியோடும் நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவர், இந்த ஆயத்த ஜெபத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவர். இந்த கூட்டத்திற்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் துரிதமாய் நீர் அழைத்து கொண்டு வரப்போறதற்காக நன்றியோடும் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கிருபையின் தெய்வமே, மனதுருக்கத்தின் தெய்வமே, ஆவியானவரே, எங்களுக்கு நீர் அச்சாரமானவரே, ஆண்டவரே, நாங்கள் நம்பும் கண்மலையாகிய கிறிஸ்துவே, உம்மை நாங்கள் மனதார உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர், நீர் எங்களோடு வாசம் செய்கிற தேவன் தகப்பனே. நீர் எங்கள் கண்ணீரை காண்கிறவர், எங்களுடைய அலைச்சல்களை பார்க்கிறவர், எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறவரே, உம்மை நாங்கள் மனதார உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. பிதாவாகிய தெய்வமே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். கர்த்தராகிய கிறிஸ்துவே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். எங்களுடைய கண்கள் உம்மையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். ஆண்டவரே, உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். நல்ல இந்த மாலை நேரத்தில் ஒரு ஒத்தாசைகளை ஆண்டவரே, ஒரு அனுகூலமான வாழ்க்கையை, ஒரு அனுகூலமான பாதையை நீர் எங்களுக்காக திறந்து கொடுக்க போறதற்காக நாங்கள் மனதாரமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. மீதியான நேரம் முழுவதும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆவியானுடைய கிருபை, உம்முடைய ஆளுகை, உம்முடைய ஆண்டவரை, உம்முடைய மகிமை சூழ்ந்து கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. எங்கள் மீது அற்பமாய் சொற்பமாய் அல்ல, திரளான உம்முடைய மகிமை, திரளான உம்முடைய அபிஷேகம் வந்து தங்கி இறங்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. வருக சிறியோர் முதல் பெரியோர் வரை ஆண்டவரை, உம்முடைய பிரசன்னத்தை, உம்முடைய மகிமைகளை உணரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. தேவரே, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது தகப்பனே. பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. இந்த ஜெபத்தின் ஆண்டவரே, இந்த நாள் ஆண்டவரே, கூடுகையின் ஆரம்பம் முதல் முடிவு வரை உம்முடைய கரம் ஆண்டவரே, உம்முடைய மகிமை சூழ்ந்து கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, வருகிற ஒவ்வொரு மேலும் உம்முடைய கரம், உம்முடைய மகிமை ஆண்டவரே, உம்முடைய அன்பு நிலைத்திருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும், வழிநடத்திக் கொள்ளும், பெரிய காரியங்களை செய்யும். நீர் மாத்திரம் மகிமைப்படும். மீட்பெரும் மரம் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். டென்சி முன்பாக வந்து 2 பாடலை பாடும். ஹல்லேலூயா. இன்றைய நாளில் கூட உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்றும் கூட சில பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். இயேசுவின் நாமமே திருநாமம் என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து உற்சாகமாக பாடுவோம்.
இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். காசினி இல்லதனுக்கு இல்லையே, விசுவாசித்தவர்களுக்கு குறையில்லையே. காசினி இல்லதனுக்கு இல்லையே, விசுவாசித்தவர்களுக்கு குறையில்லையே. இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இத்தரையில் மெத்தவரி சயநாமம், அதில் நித்தமும் தொழுபவர்க்கு ஜெயநாமம். இத்தரையில் மெத்தவரி சயநாமம், அதில் நித்தமும் தொழுபவர்க்கு ஜெயநாமம். இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். உத்தம மகிமை பிரசித்த நாமம், இது சத்திய விதேயமான மொத்த நாமம். உத்தம மகிமை பிரசித்த நாமம், இது சத்திய விதேயமான மொத்த நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். விண்ணவரும் பண்ணுடன் கொண்டாடும் நாமம், நம்மை அண்டிடும் பேய் பயந்தோடும் தேவநாமம். விண்ணவரும் பண்ணுடன் கொண்டாடும் நாமம், நம்மை அண்டிடும் பேய் பயந்தோடும் வல்ல நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். பச்சமுடன் ரட்சை செய்யும் உபகாரி, பெரும் பாவ பிணிகள் நீக்கும் பரிகாரி. பச்சமுடன் ரட்சை செய்யும் உபகாரி, பெரும் பாவ பிணிகள் நீக்கும் பரிகாரி. இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். ஹல்லேலூயா. அடுத்து ஒரு பாடலை நாம் பாடுவோம். என்னை கண்டவரே, என்னை காப்பவரே, என்னை காத்தவரே, என்னை காப்பவரே என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை கண்டவரே, என்னை காண்பவரே, என்னை காத்தவரே, என்னை காப்பவரே, என்னை கண்டவரே, என்னை காண்பவரே, என்னை காத்தவரே, என்னை காப்பவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
தனியாயிருந்த என்னை கண்டு கொண்டீரே, பசமாய் மார்போடு அணைத்து கொண்டீரே, நெருக்கத்தில் இருந்த என்னை தேடி வந்தீரே, நெருங்கி அன்பாக சேர்த்து கொண்டீரே, நெருக்கத்தில் இருந்த என்னை தேடி வந்தீரே, நெருங்கி அன்பாக சேர்த்து கொண்டீரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னை கண்டவரே, என்னை காண்பவரே, என்னை காத்தவரே, என்னை காப்பவரே, என்னை கண்டவரே, என்னை காப்பவரே, என்னை காத்தவரே, என்னை காப்பவரே, கடந்த காலமெல்லாம் காத்து கொண்டீரே, வருகிற காலத்திலும் காத்து கொள்வீரே, கடந்த காலமெல்லாம் காத்து கொண்டீரே, வருகிற காலத்திலும் காத்து கொள்வீரே, கொடுத்த வாக்கு தத்தம் பூர்த்தி செய்தீரே, புதிய வாக்குறுதி கொடுத்து விட்டீரே, கொடுத்த வாக்கு தத்தம் பூர்த்தி செய்தீரே, புதிய வாக்குறுதி கொடுத்து விட்டீரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னை கண்டவரே, என்னை காண்பவரே, என்னை காத்தவரே, என்னை காப்பவரே, என்னை கண்டவரே, என்னை காண்பவரே, என்னை காத்தவரே, என்னை காப்பவரே, தள்ளாடி நடந்த என்னை தேடி வந்தீரே, மதில்களை தாண்டும்படி தூக்கி விட்டீரே, தள்ளாடி நடந்த என்னை தேடி வந்தீரே, மதில்களை தாண்டும்படி தூக்கி விட்டீரே, நெறிந்த நாணல் போல வாழ்ந்து வந்தேனே, எரியும் தீப்பிழம்பாய் மாற்றி விட்டீரே, நெறிந்த நாணல் போல வாழ்ந்து வந்தேனே, எரியும் தீப்பிழம்பாய் மாற்றி விட்டீரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னை கண்டவரே, என்னை காண்பவரே, என்னை காத்தவரே, என்னை காப்பவரே, என்னை கண்டவரே, என்னை காண்பவரே, என்னை காத்தவரே, என்னை காப்பவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அடுத்து ஒரு பாடலை நாம் பாடுவோம். உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையென்று யாரை பாடுவேன், எஸ்ஐயா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன், ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன், ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரனே
உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியேன். உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஹல்லேலூயா. ஆமென். நாம் எல்லாரும் அப்படியே உட்கார்ந்த வண்ணமாக தேவ சமூகத்தில் அப்படியே கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிக்க போகிறோம். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கு. இந்த நாளிலே ஒரு தேவ மகிமையும் ஒரு தேவ பிரசன்னமும் இந்த இடத்துல நம்மை நிரப்பி கொண்டிருக்கிறது. தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய வலதுகரமும் நம்மை இம்மட்டுமா ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவித்து நடத்தி கொண்டிருக்கிறபடினால எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றி நிறைந்த உள்ளத்தோடு மனதார நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த வாரம் நிறைவு பெறுகிறதான இந்த நேரத்தில், இந்த வாரம் நாளை தினத்தில் ஒரு புதிய வாரம், ஒரு புதிய நாள், ஒரு புதிய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்று சொல்லி புதியவைகளை செய்கிற ஒரு தேவன். அதனால் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை பலப்படுத்துகிறவரே, திடப்படுத்துகிறவரே, தைரியப்படுத்துகிறவரே, ஆசீர்வதிக்கிறவரே, கரத்தின் நிழலினால் மூடி மறைக்கிறவரே, எங்கள் கண்மலையும் எங்கள் கோட்டையும் எங்கள் அரணுமாய் இருப்பவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்னு சொல்லி எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் அப்பா உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமையுள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, மகாராஜாவே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இரக்கத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நல்லவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகிமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மனதார உம்மை துதிக்கிறோம், மனதார உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இரக்கத்தின் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபையின் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கத்தின் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, வல்லவரே, மகிமையுள்ளவரே நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஜீவன் தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு நன்றி, நன்றி அப்பா. கோட்டை மரணமாய் இருப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்னு சொல்லி நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இரக்கமுள்ள தேவனாகிய கர்த்தாவே நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு ஆண்டவரை துதிப்போம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ஜீவனுள்ள தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கிருபையுள்ளவரே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரி. மகிமையின் தேவனே, மகத்துவம் உள்ளவரே ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வவல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. மகிமையுள்ள தேவனே, மகத்துவம் உள்ளவரே நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜாதி ராஜாவே, கிருபையின் தேவனே, இரக்கத்தின் தேவனே நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நல்லவரே, வல்லவரே அப்பா உமக்கு நன்றி. சேனைகளின் கர்த்தாவே நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் என்று சொல்லி நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை
ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே, நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே, நன்றி ஐயா. என்னை கண்டீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆமென். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ராஃபா யெகோவா ராஃபா சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. யெகோவா ராஃபா யெகோவா ராஃபா சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை
ஆராதனை. அப்படியே நாம் ஜெப குறிப்புகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நாளைய தினத்தின் ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாளைய தினத்தின் பாடல் ஆராதனைகள், செய்தி பகுதிகள், எல்லா ஆராதனைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். இந்த நேரம் ஒரு ஜெப நேரம், அதனால் முழங்கால் படிட முடிஞ்சவங்க முழங்கால் படிட்டு கொள்ளுங்கள். இப்பொழுது சகோதரி ஆக்னஸ் உங்கள் முன்னாடி நாளைய தினத்தின் பாடல் வேலை, ஆராதனை பகுதி, செய்தி வேலை, ஜனங்கள் எல்லாம் நேரத்தோடு வருவதற்கும் புதிய ஆத்துமாக்கள் வருவதற்கும் எல்லா காரியங்களுக்காக ஒரு ஆயத்த ஜெபத்தை அவங்க பண்ணுவாங்க. அவர்களோடு இணைந்து நாம் எல்லாரும் ஜெபிக்கலாம். இப்பொழுது சகோதரி ஜெபிக்கும் பொழுது நம்ம அவர்களோடு இணைந்து நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா உம்மை நன்றி இருதயத்தோடு சோஸ்திரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா அருமையான அப்பா இந்த வேலையை அப்பா நீர் எங்களுக்கு ஆண்டவரே தயவாய் அப்பா ஈவாய் நீங்கள் எங்களுக்கு தந்ததற்காக அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா உம்முடைய சமூகத்தில் அப்பா இவ்வளோ நேரம் அப்பா உம்மை ஆண்டவரை பாடுவதற்கும் அப்பா உம்மை ஆராதிப்பதற்கும் அப்பா உம்மை துதிப்பதற்கும் அப்பா நீங்கள் தந்த கிருபைகளுக்காக அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்னீங்களே கர்த்தாவே. ஏசப்பா உம்முடைய ஆலயத்தில் நிற்கக்கூடிய அந்த பாக்கியத்தை அப்பா நீர் எங்களுக்கு ஆண்டவரே ஏசப்பா தந்ததற்காக அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே ஏசப்பா சொல்லப்பட்ட ஆண்டவரே ஜெப குறிப்பையும் அப்பா உம்முடைய கரத்தில் தந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நாளைக்கு நடைபெற போகிற ஆண்டவரே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அப்பா உம்முடைய சமூகத்தில் நாங்கள் தந்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஓய்வு நாளே அப்பா ஆண்டவரே சப்பா ஒவ்வொருவரும் அப்பா கனப்படுத்தும்படியாக அப்பா நீங்கள் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சப்பா ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே தொடக்க ஜெபம் ஆண்டவரே ஆராதனையில் அப்பா அந்த தொடக்க ஜெபத்திலேயே அப்பா உம்முடைய கிருபை அப்பா உம்முடைய பிரசன்னம் அப்பா இந்த ஆலயத்தை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பாடுகிற பாடல்கள் ஆண்டவரே சப்பா அந்த பாடல்களிலே ஆண்டவரே சப்பா அநேக பேர் ஆண்டவரே சப்பா உம்முடைய வல்லமைகளையும் உம்முடைய வரங்களையும் அப்பா உம்முடைய சுகமாக்குகிற ஆண்டவரே சப்பா வல்லமைகளையும் பெற்றுக்கொள்ள தேவன்தாமே நீர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னும் ஆராதனை பகுதியை நீங்கள் ஆசீர்வதிச்சு தாங்க கர்த்தாவே. இன்னும் அபிஷேகம் பெறாத ஜனங்கள் அப்பா ஒவ்வொருவரும் அப்பா உம்முடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே சப்பா அபிஷேகம் ஆண்டவரே சகல நுகங்களை முறிக்கும் என்ற ஆண்டவரே வேத வசனத்தின்படியாக ஆண்டவரே சப்பா இன்னுமாக ஆண்டவரே சப்பா ஆண்டவரே ஆண்டவரே எந்தெந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில் அப்பா காணப்படுகிற ஆண்டவரே சப்பா நுகங்கள் எல்லாம் அப்பா ஆண்டவரை மறையும்படியாக ஆண்டவரை முறிந்து வில்லும்படியாக அப்பா இந்த ஆராதனை வேலையில் அப்பா உம்முடைய பிரசன்னம் அப்பா உம்முடைய மகிமை அப்பா கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா செய்தி வேலையும் அப்பா உம்முடைய கரத்தில் தந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் ஊழியக்காரங்களை நீங்கள் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க அப்பா. ஆண்டவரே சப்பா அவர்கள் அப்பா கர்த்தருடைய தேவ தூதர்களாக இருப்பதற்காக அப்பா உமக்கு சோஸ்திரம். அவர்கள் மூலமாக அப்பா நீர் எங்களோடு கூட ஆண்டவரை இடைபெட வேண்டிய அப்பா உம்முடைய வார்த்தைகளை அப்பா அவர்கள் வாயிலே அருளி அப்பா ஆண்டவரே அவர்கள் மூலமாக ஆண்டவரே சப்பா அந்த செய்தியை கேட்டு எங்கள் வாழ்க்கையில் அப்பா 30, 60, 100 ஆண்டவரே சப்பா ஆண்டவரே நாங்கள் பலன் கொடுக்கும்படி அப்பா உமக்கு சாட்சியாய் நாங்கள் வாழும்படி அப்பா இன்னும் எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற ஆண்டவரே பாவங்கள் குறைகள் ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே சப்பா எல்லா வறுமைகள் அப்பா எல்லா குறைவுகளும் அப்பா மாறத்தக்கதான ஆண்டவரே அந்த கிருபைகளை அப்பா அந்த வார்த்தை அப்பா எங்களுக்குள்ளாக கடந்து வந்து அப்பா மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நன்றியோடு சோஸ்திரிக்கிறோம் தகப்பனே அப்பா. ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவரே சப்பா இந்த ஆண்டவரே ஓய்வு நாள் ஆராதனை அப்பா ஆண்டவரை கனப்படுத்த ஆண்டவரே சப்பா உம்மை கனப்படுத்த அப்பா தேவன் தாமே நீர் கிருபை பாராட்டுங்க அப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு சபை மக்களும் அப்பா குடும்பமாய் அப்பா இந்த இடத்துல அப்பா உம்மை ஆராதிக்கும்படியாக அப்பா உம்மை ஆண்டவரே சப்பா தெரிந்து கொள்ளும்படியாக அப்பா நீங்கள் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சப்பா காணிக்கை பகுதியை அப்பா உம்முடைய கரத்தில் தந்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உற்சாகமாய் கொடுக்கிறவன் இடத்துல தேவன் அப்பா நீர் பிரியமாய் இருக்கிறீரே அப்பா. ஆண்டவரே சப்பா ஒவ்வொரு மக்களும் உற்சாகமாய் அப்பா உமக்காக கொடுக்கும்படி ஆண்டவரே சப்பா ஆண்டவரை உம்மை பார்த்து ஆண்டவரை கொடுக்கும்படியாக அப்பா உம்மை கனம் பண்ணும்படியாக ஒவ்வொருடைய ஜனங்களுடைய இருதயத்தில் நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சங்கீத பகுதி அப்பா வேத பாட பகுதி அப்பா ஒவ்வொன்றையும் உடைய கரத்தில் தந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா.
இந்த ஆலய ஆராதனை அப்பா முழுவதுமாக அப்பா உம்முடைய கரத்தில் தந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இயேசப்பா, இதை நடத்துகிற ஆண்டவரே இயேசப்பா ராஜதுரனனுக்காக, ஆண்டவரே ஜோதியக்காவுக்காக, சாமுக்காக, டென்சிக்காக இயேசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இவர்கள் 4 பேரையும் அப்பா உம்முடைய கரத்தில் நாங்கள் தந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய இரத்த கோட்டைகளை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்கள் ஆலயத்தை உம்முடைய இரத்த கோட்டைகளை ஒப்பு கொடுக்கிறோம். வருகிற ஒவ்வொரு சபை மக்களையும் அப்பா இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தேவன் தாமே இந்த ஆராதனை அப்பா நீர் மகிமையாய் நடத்தி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஆலய ஆராதனை கலந்து கொள்கிற ஆண்டவரே ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே இயேசப்பா உமக்காக சாட்சியாய் எழும்பி பிரகாசிக்க தேவன் தாமே நீர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் தொடர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். கற்பத்தின் கனியின் ஆசீர்வாதத்திற்காக நாம் தொடர்ந்து அநேக வசனங்கள் வார்த்தைகளை சொல்லி நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். வேதத்திலே அநேக வார்த்தைகள் கற்பத்தின் கனியின் ஆசீர்வாதங்களுக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தேவ பிரசன்னம் இந்த நாளிலே நம்மை நிரப்பும்படியாக சில வேத வசனத்தின்படி கர்த்தர் இந்த நாளிலே இந்த மாலை கூடுகைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யும்படியாக, அது மாத்திரமல்ல ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் கர்த்தர் நன்மை செய்யும்படியாகவும் நம்ம ஜெபிக்க போகிறோம். வேதத்திலே அநேக கற்பத்தின் கனிக்காக காத்திருந்த ஜனங்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்த அநேக சம்பவங்கள் உண்டு வேதத்தில். அது இன்றைக்கி நமக்கு ஒரு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். யாக்கோபினுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் லேயாளுக்கு கற்பத்தின் கனியை கொடுத்தார். எதற்காக தெரியுமா? லேயாளுக்கு எதற்காக கற்பத்தின் கனி கொடுக்கப்பட்டது? அதுதான். வாசிங்க பார்ப்போம். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 30. லேயால் அற்பமாய் எண்ணப்பட்டார் என்று கர்த்தர் கண்டு அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியா இருந்தாள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. இதே பகுதியில் இருக்கக்கூடிய 30ஆம் அதிகாரத்தினுடைய 22வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிங்க பார்ப்போம். தேவன் ராகேலை நினைத்தருளினார், அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்க, ஒரே ஒரு காரியம்தான் முக்கியமாக. அற்பமாக எண்ணப்பட்டாலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கள், அற்பமாக எண்ணப்பட்டாலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதே போல் தேவன் நினைத்தருளினாலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதுதான் 2 காரியம். அதனால் இந்த 30ஆம் அதிகாரம் 29ஆம் அதிகாரத்தில் உள்ள அநேக காரியங்களை நம்ம வர்ற நாட்களை நம்ம தியானிக்கலாம். அப்போது லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார், இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். முதல் அப்படியே அந்த குழந்தை பிறந்த உடனேயே துதிக்க ஆரம்பித்தாள் லேயாள். முதல் கற்பத்தின் கனியை கொடுக்க ஆரம்பித்த உடனே துதிக்க ஆரம்பிச்சிட்டான். உங்கள் வாழ்க்கையில் அப்படி தான். ஒவ்வொரு ஆசீர்வாதம் வரும்பொழுதும் நீங்கள் அதற்காக நன்றி சொல்லி துதிக்க 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 உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும், அதிசயங்களை நடக்கும். அதனால் லேயாளுடைய வாழ்க்கையில் அற்பமாக எண்ணப்பட்டதை பார்த்து கர்த்தர் அதிசயம் செய்தார். ஆனால் ராகேலை கர்த்தர் நினைத்தருளினார். அப்போ நீங்கள் அற்பமாக எண்ணப்படும் பொழுதும் கர்த்தர் உங்களை பார்க்கிறார், உங்களை நினைத்தும் அருளுகிற தேவனாக இருக்கிறார். அதனால் இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் அருமையான சகோதரி பிருந்தா அவர்கள் இன்னைக்கு தேவனுடைய செய்தியை அவங்க கொண்டு வருவாங்க. நமக்கு எல்லாம் நல்லா நன்கு அறிமுகமானவங்க தான். அதில் கரங்களை தட்டி அவங்களை வரவேற்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். அப்படியா மேலே வாங்க, ஒன்றும் பிரச்சனை மேலே அப்போ தான் ரெக்கார்ட் ஆகும். வாங்க ஒரு 8, 5, 8, 10 பரவாயில்ல.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தை ஒரு சின்ன தியானத்தை கொடுத்து கொஞ்சம் நேரம் ஜெபிக்கும்படியாக ஆண்டவருக்கு நான் ஆசைப்பட்றேன். போன வாரத்தில் அண்ணா அக்கா வீட்டுக்கு வந்திருந்தப்போ சொன்னாங்க, ஒவ்வொரு வாரமும் வந்து ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறோன்னு சொல்லி. ஸோ அப்போ இந்த வாரத்தில் விசேஷமாக சிறு குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோன்னு சொன்னாங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இந்த காலத்தில் வந்துட்டு நமக்கு எல்லாருமே வந்து ஒரு பிஸியான ஒரு வாழ்க்கைகளை வாழ்ந்துட்டுருக்கோம். அதாவது வெளியில் போய் ஒரு வேலை செய்கிறது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயமோ, அதே அளவுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்க இந்த பிள்ளையை வளர்த்துறதுங்கிறது வந்து இந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு சவாலான விஷயம்தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கர்த்தருடைய கிருபையில் எனக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்காங்க. இப்போ எனக்கு முதல் பிள்ளை பிறந்து ஒரு 3 வருடம் ஆகும்போதே நான் ஆண்டுகிட்ட ஜெபம் பண்ணேன், இசப்பா எனக்கு 2வது ஒரு பிள்ளை வேணும்னு சொல்லி. அப்போ அதற்கு அநேக தாமதங்கள் இருந்துச்சு, தடைகள் இருந்தது. அப்போது ஆண்டவர்கிட்ட நான் பொருத்தனையோடு ஜெபித்தேன். அப்போ ஆண்டவர் என்னோடய ஜெபத்தை கேட்டு எனக்கு 2வது ஒரு குழந்தையும் கர்த்தர் கொடுத்தார். அப்போது குழந்தை பிறந்துருச்சு, சந்தோஷம். அதுக்கப்புறம் இருந்தால் உண்மையான பாடுகள்னு சொல்கிறதா இல்லை, குழந்தைங்கிறது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயந்தான். ஆனால் அந்த குழந்தைகளை வளர்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கடினமான ஒரு காரியமாக தான் நான் அனுபவித்தேன். ஏன்னா எனக்கு என்னுடைய சூழ்நிலைகள் வந்து எங்கள் வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, ஆனாலும் என் கூட வந்து இருந்து பார்த்துக்க முடியாத சூழ்நிலை. அப்போ நானும் வேலைக்கு வேலை செய்கிறதுனால ஒரு எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் இருக்க மாதிரி இருந்தது. அப்போ நான் 2வது பிள்ளை பிறந்த உடனே நேசப்பாட்ட ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே எனக்கு வந்து கண்டிப்பாக ஒரு குழந்தையை பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது, 2வது குழந்தையும் பார்த்து நான் வீட்டையும் பார்த்து என்னால் நிச்சயமாக வேலை செய்ய முடியாது. அப்போது அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் நம்ம பேசாமல் வேலையை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். இது என்னுடைய மாம்ச ரீதியாக நான் நினச்சேன். ஆனால் நான் கற்றுக்கிட்டது சமூகத்தில் சரி நம்ம எதை செஞ்சாலும் ஆண்டர்கிட்ட விசாரிக்காமல் நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லி நான் போய் ஜெபித்தப்போ ஆண்டர் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தாரு, உன்னோட தாளந்தை நீ புதைச்சி போடாத அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட திருப்பியும் ஜெபித்தேன், ஆண்டவரே நீங்கள் வந்து என்னோடய தாளந்துகளை நீங்கள் பயன்படுத்தணும்னு சொல்கிறீங்க, அப்படின்னா எனக்கு அதற்கு ஏதுவான அனுகூலமான சூழ்நிலைகளை உருவாக்கித்தாங்கன்னு ஜெபித்தேன். அதே மாதிரி கடவுளுக்கு ரொம்ப அதிசயமாக என்னுடைய 2வது பிள்ளை இப்போ கடந்த ஒரு 2 வருஷமாக என் கூடவே என் வீட்டில் வந்து ஒரு தாயார் வந்து என் பிள்ளையை பார்த்துக்கிறாங்க. நான் வந்து வீட்டிலேருந்து வேலை பார்க்குறேன். உண்மையிலே நான் வந்து இப்படி ஒரு சூழ்நிலை அமையணும்னு நான் நினைக்கவே கிடையாது. நான் நினச்சேன் நம்ம ஒரு தனிமையில் இருக்கிறோம், நமக்கு எந்த உதவியுமே இல்லை, நம்ம எப்படி இந்த பிள்ளைகளை வளர்ப்போம், எப்படி நம்ம வேலை செய்வோம் அப்படின்னு நிறைய கேள்விகள் என் மனதில் எழுந்துகிட்டே இருந்தது. அப்போல்லாம் வந்துட்டு கேள்விகள் பயங்கள் வரும்போதெல்லாம் நான் முதல்ல ஆண்டோட சமூகத்துக்கு தான் ஓடி போவேன். ஏசப்பா எனக்கு தெரியல, எனக்கு முடியலன்னு. அதே மாதிரி இயற்கையாகவே எனக்கு வந்து நான் ஒரு பயந்த சுபாவம் தான் எனக்கு. கொஞ்சம் குழந்தைங்களுக்கு நைட்டில் ஏதாவது காய்ச்சல் அதிகமாகிடுச்சு, இல்லை ஏதாவது குழந்தைங்க ஏதாவது சின்ன கீழே விழுந்து அடிபட்டுருச்சுன்னா அந்த குழந்தைங்க அழுகிறதுக்கு மேலே நான் உட்காந்து அழுத ஆரம்பிச்சிடுவேன். எல்லோரும் திட்டுவாங்க, என்னது நீ குழந்த மாதிரி இப்படி பண்ணுற. ஏன்னா எனக்கு அது தாங்கிக்கக்கூடிய அந்த பலன் எனக்கு இல்லை. அப்போவும் நான் ஏசப்பாட தான் ஜெபிப்பேன், ஆண்டவரே எனக்கு பலனும் இல்லை, எனக்கு சில நேரத்தில் அதை தாங்கிக்கக்கூடிய இது கிடையாது, நீங்கள் தான் ஒவ்வொரு சூழல் நடத்தணும்னு சொல்லி கடவுள் தான் இவ்வளோ தூரம் நடத்திட்டு வராரு, இனியும் நடத்துவார் நான் விசுவாசிக்கிறேன். அதே போல் தான் நம்ம வேதத்தில் கூட பார்க்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற எல்லா வாக்குத்தத்துலேயும் ஒரு பெரிய வாக்குத்தத்தம் பார்த்திங்கன்னா உபாகமம் 7:9 ஆமேன். ஸோ இந்த இடத்துல நம்ம எல்லாம் தெரிந்த வார்த்தை தான். ஆண்டவர் வந்து ஒரு மனிதனை வேதத்தில் பார்க்குறோம், நம்ம ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுன்னு முற்பிதாக்களின் தேவனை ஆண்டவர் முன் குறித்து அழைக்கிறாரு. அந்த இடத்துல ஆண்டவர் அவங்களை அழைச்சிட்டு அவரோட விடலை. அதாவது நீ என்னை தேடுற, நான் உனக்கு ஒரு பலன் கொடுக்குறேன், ஆனால் உனக்கு மட்டும் இல்லை, உனக்கும் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்கிறாரு. ஸோ பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய ஒரு வாக்குத்தத்தம் நான் நினைக்கிறேன். ஏன்னா கடவுள் வந்து இன்றைக்கி உலகத்தில் வாழ்கிற நம்ம எல்லாருமே நம்ம வந்து அதிகபட்சம் ஒரு 4 தலைமுறையை நம்ம பார்க்க முடியும், அதுக்கு மேலே நம்ம பார்க்குறதுக்கு சூழ்நிலை இல்லை.
ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு 1000 தலைமுறைக்கும் உண்மை நீதியும் காப்பேன்னு சொல்லியிருக்காரு. அது எவ்வளோ பெரிய ஒரு வாக்குத்தத்தம். ஸோ கண்டிப்பாக ஆண்டவர் வந்து இன்றைக்கி நம்ம கர்த்தரை தேடும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்ம ஜீவிக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் கொடுத்துருக்குற ஒரு பெரிய ப்ராமிஸ் நமக்கு என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட தலைமுறை, அதாவது ஒரு தலைமுறை 2 தலைமுறை அல்ல, 1000 தலைமுறைன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அது ரொம்ப பெரிய ஒரு கிஃப்ட் நம்ம கடவுளை தேடுறவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து அதாவது இம்மையில் மாத்திரமல்ல, கடவுள் வந்து மறுமையிலும் நமக்குரிய அந்த பலன்களை ஆண்டவர் நமக்கு இந்த பூமியில் வச்சுருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்து கர்த்தருக்குள்ளே நம்ம வந்து நம்ம பிள்ளைங்களை வளர்க்கும் பொழுது நிச்சயமாக பாடுகள் இருக்குது. ஏன்னா அந்த காலத்தில் அதை ஒரு பாஸ்டர் ஒருத்தங்க வேடிக்கையாக சொன்னாங்க, அந்த காலத்தில் வந்து ஒரு அம்மா 8 குழந்தைகளை வளர்த்துனாங்க, இன்றைக்கி ஒரு குழந்தைய 8 அம்மா வளர்த்துறாங்கன்னு சொன்னாங்க. அது வந்து கேட்குறக்கு வேடிக்கையாக இருந்தாலும் உண்மை இன்றைக்கி அதுதான். என்னன்னு பார்த்திங்கன்னா, அந்த காலத்தில் வந்து நமக்கு முந்திரி தலைமுறையில் இருந்த குடும்ப சூழ்நிலைகள் வந்து ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தாங்க. ஜாயின்ட் ஃபேமிலியாகவே இல்லைனாலும் கூட ஒரு பக்கத்து வீடு, எதிர் வீடு, நமக்கு தெரிஞ்சவங்க, பழகினவங்கன்னு சொல்லி எல்லாருமே அந்த குழந்தைகளுக்கு ஒரு ஆதரவு கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்மளுடைய சூழ்நிலை நிமித்தமாக ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ்குள்ளேயோ ஒரு வீட்டுக்குள்ளேயோ ஒரு கதவை அடைச்சி அந்த வீட்டுக்குள்ளே குழந்தைய போட்டுடுறோம். அழுதுச்சுன்னா ஒரு ஃபோனை கையில் கொடுத்து டிவியை போட்டு விட்டுறணும். அப்போது இந்த சூழ்நிலை வளர்கிற குழந்தைங்க பார்த்திங்கன்னா, அடம் பிடிக்கிறதாகட்டும், பிடிவாதம் பிடிக்கிறதாகட்டும், ஒரு காரியத்துக்கு கீழ்ப்படியாத குணங்களாகட்டும், அது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அப்போது நான் சொல்லும்போது இந்த நாட்களில் நம்ம ஒரு பிள்ளையை வளர்க்குறதே உண்மையில் ரொம்ப பெரிய விஷயந்தான். அப்போ கடவுள் நமக்கு கொடுத்துருக்குற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் நம்ம வளர்க்குறதுக்கு கண்டிப்பாக ஆண்டவருடைய துணை இல்லாமல் நம்மளை நிச்சயமாக அவங்கள கர்த்தருக்குள்ளே சரியாக வளர்க்கவே முடியாது. ஸோ நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஆண்டவரோட சமூகத்தை நம்ம முழுதுமாக சார்ந்து இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு வந்து கண்டிப்பாக உதவி செய்வார். கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய தேவ பிள்ளைகள் சொல்லியிருக்காங்க, உங்கள் பிள்ளைங்களுக்காக நம்ம சேர்த்து வைக்கிற எல்லா சம்பத்து நன்மைகள் ஆசீர்வாதங்களை காட்டும் நம்ம பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கிற முதல் சொத்து பார்த்திங்கன்னா நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபங்கள் தான். அப்போது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நம்ம பிள்ளைங்க தூங்கும்போது அவங்க தலையில் கை வச்சு நம்ம வந்து அவங்களுக்காக ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு. நிச்சயமாக அதை நான் அந்த காரியங்களை நான் பார்த்துருக்கேன் கண்டிப்பாக. ஏன்னா இன்றைக்கி நம்ம குழந்தைங்கள எவ்வளோ லட்சக்கணக்கில் செலவு பண்ணி நம்ம ஸ்கூலில் சேர்க்குறோம், எவ்வளவோ அந்த கிளாஸ் இந்த கிளாஸ்ன்னு அனுப்பி குழந்தைங்க நல்ல இன்டெலிஜென்ட்டாக வரணும்னு சொல்லி நம்ம நிறைய முயற்சி பண்ணுறோம். ஆனால் அந்த ஞானத்தை கர்த்தர் தான் கொடுக்க முடியும். கர்த்தர், ஏன்னா ஞானத்தின் ஊற்று அவர் தான். அப்போது நம்ம வந்து உலக பிரகாரமாக நம்ம எடுக்கிற பிரயாசத்தை எடுத்தாலும் கூட நம்ம அந்த பிள்ளைங்களுக்காக பெற்றோராகிய நம்ம வந்து உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பாக கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு அந்த ஞானத்தை கர்த்தர் கொடுத்து பிள்ளைங்களை கிருபையாக நடத்துவார். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக அன்றைக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். லூயா. அவங்க சொன்ன ஒரு காரியம், அந்த காலத்தில் 8 பிள்ளைய ஒரு தாய் வளர்த்தாங்க, இன்றைக்கி ஒரு பிள்ளைய 8 தாய் வளர்க்குறாங்க. அல்லேலூயா. அப்படி தான் ஆகி போயிட்டுது. ஆனாலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற பிள்ளைகளை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்கள் குழந்தைகளை ஆசீர்வதிப்பார். நல்ல அருமையாக ஒரு சிறிய நேரமாக இருந்தாலும் அவங்க நல்ல கர்த்தருக்கென்று கொடுத்த நல்ல சாட்சியோடு கூடிய செய்திகளுக்காக நல்ல கரங்களை தட்டி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இப்போ நீங்கள் எல்லோரும் எழுந்து நில்லுங்க. நம்ம எல்லோரும் எழுந்து நின்று இப்போ நிறைவு ஜெபத்திற்காக நம்ம மத்தியில் இருக்கிற குணசேகரன் ஐயா அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. 2 காரியம். இன்றைக்கி எல்லா சிறு பிள்ளைகள், வீடுகளில் இருக்கக்கூடிய எல்லா சிறு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து அந்த பிள்ளைகள் ஞானத்திலும் பலத்திலும் வளரும்படியாக, தாளந்துகளில் வளரும்படியாக, நல்ல ஆரோக்கியத்தில் வளரும்படியாக, படிப்பில் ஆசீர்வதிக்கப்படும்படியாக எல்லா வீடுகளில் இருக்கிற சிறு பிள்ளைகள், நம்ம சபையில் இருக்கிற எல்லா சிறு பிள்ளைகளையும், அருமையான சகோதரிக்கு 2 பெண் பிள்ளைகள் உண்டு, கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படியாகவும் நாளை தினத்தின் ஆராதனைக்கு அவங்க சுருக்கமாக ஜெபம் பண்ணுவாங்க. அவர்களோடு இணைந்து எல்லாருமே நீங்கள் ஜெபம் பண்ணணும். வாங்க ஐயா, வாங்க மேலே வாங்க. ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். எல்லோரும் ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லி. ஹல்லேலூயா. ஒரு 2 மினிட்ஸ் நான் எடுத்துக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. குழல் இனிது யாழ் இனிது என்பர். சொல்லுங்கள், யார் முடிக்கிறீங்க? மழலை சொல் கேளாதவர். இந்த இதை சொல்லும்போதே அந்த இது வந்தது மனசில் வந்த குரல் அதுதான். கர்த்தர் எனக்கு கொடுத்தார். குழல் இனிது யாழ் இனிது என்பர்,
தன் தேவனோடு தன் சொல்லுங்க மழலை சொல் அல்ல, அதல்ல, மழலை சொல் கேளாதவர். அல்லேலூயா. அப்போது கல்யாணம் ஆகலைன்னு வருத்தப்பட்டு ஜெபம் பண்ணுறோம். சரி, கல்யாணம் ஆயிடுது, குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறோம். அது குழந்தை இல்லாதப்போ கல்யாணம் ஆன பிறகு அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கிற வரைக்கும் அவங்களோட மனசு துடிக்கிற துடிப்பு இருக்கு. அவங்க துடிக்கிறாங்களே, பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் துடிப்பாங்க. அல்லேலூயா. இன்னும் இல்லையா, அதுலேயே அவங்க கொஞ்சம் மனசு உடைஞ்சிடும். அப்போது அந்த ஆர்வம், அந்த இது வந்தோடனே எனக்குள்ளே வந்த ஒரே இது, குழந்தை ஏக்கன்றது எவ்வளோ பயங்கரமான ஒரு காரியம். அது இல்லாதனால எத்தனை குழந்தைங்க, எத்தனை குடும்பத்தில் சகோதரி சொன்னாங்க, இப்போ குடும்பங்களில் பிரிவினையெல்லாம் வந்துடுது. அல்லேலூயா. அப்போது அந்த மழலை சொல் கேட்கறதுக்கு அந்த பெற்றோர் தவிக்கிற தவிப்பு இருக்கு, அது பயங்கரம். அல்லேலூயா. அதனால தான் இயேசு அடிக்கடி சொல்கிற ஒரே வார்த்தை, சிறு பிள்ளைகளின் இடத்தில் வரவிடுங்கள், அவர்களை போன்றவர்களுக்கே பரலோகராஜ். அல்லேலூயா. ஆக நாம் இந்த வாரம் பூராமே குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபம் பண்ணியிருக்கோம். நிச்சயமாக கர்த்தர் தரவே போகிறார். அல்லேலூயா. யாருமே அதில் என்ன இல்லை, குறைபடவே மாட்டீங்க. ஏன்னா கர்த்தர் ஆரம்பத்தில் சொன்ன வார்த்தை. அல்லேலூயா. மகா பரிசுத்தமும் அப்படி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மகா பரிசுத்தம் கிருபையும் இரக்கம் நிறைந்த ஜீவனுள்ள நல்ல பிதாவே, மகிமையான இந்த நாளுக்காக, இந்த வேலைக்காக கோடி கோடி ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் ஏறெடுக்கிறோம். தகப்பனே, இந்த புதன்கிழமையிலிருந்து சென்ற புதன்கிழமையிலிருந்து இதுவரை நாங்கள் ஆண்டவரே கற்பத்தின் கனிக்காக, குழந்தையின் வளர்ப்பு, குழந்தையினுடைய படிப்பு, மற்ற காரியங்கள் எல்லாவற்றிலும் குழந்தை பாக்கியத்துக்காகவே நாங்கள் ஜெபித்து கொண்டு வந்தோம். ஆண்டவரே, மலடியாக இருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து கர்த்தரை ஆசீர்வதிக்கிறீர். அப்படியெல்லாம் காரியங்களை எல்லாம் பார்த்தோம். ஆண்டவரே, இன்றும் அதையே நாங்கள் நினைத்து முடைத்தலே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, குழந்தை பாக்கியம் மற்றிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க போகிற தயவுக்காக நன்றி ஆண்டவரே. ஒருவரும் ஆண்டவரே மலடி என்று சொல்வதற்கு இனிமே இல்லவே இல்லை தகப்பனே. உம்முடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றிகளை ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, குழந்தை பாக்கியம் கிடைத்த பிறகு அவங்களை வளர்க்கக்கூடிய காரியங்களிலே ஆண்டவரே முதலிலே தேவனுக்கு முதலிடம் கொடுத்து குழந்தைகளை ஆண்டவரே தேவனை காட்ட வைக்க வேண்டுமாக ஆண்டவரே, அந்த தாய் தகப்பனுக்கு நல்ல இறைத்தை தர வேண்டுமாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை தேவ பாதத்திலிருந்து உருவாக வேண்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஞானத்தை கிருபை தாங்கப்பா ஆண்டவரே. இந்த நாளிலே ஏறெடுக்கிற ஆண்டவரே உலக காரியங்களுக்காக அதிகமாக என் குழந்தை அப்படி படிக்கணும், இதை செய்யணும், அதை செய்யணும்னு சொல்கிற அதையெல்லாம் விட்டு விலகி தேவனே உமக்கு பிரியமுள்ள குழந்தையாக வளர்க்கப்பட வேண்டும். உம்முடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற கிரிகளை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. அதன் பிறகு இரண்டாவதாக உலகத்துக்குரிய காரியங்களிலே அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை மனதை செலுத்தும்படியாக அவர்களுக்கு நல்ல ஞானம், கிருபை, பலன், வல்லமை தந்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன். நீதி உள்ள பிதாவே, நீர் அப்படி செய்கிற தெய்வக்காக நன்றி. நீர் அப்படி செய்கிற தெய்வக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த மழலையின் ஆண்டவரே இந்த முகத்தை பார்த்து அந்த குரலை கேட்டு அந்த பெற்றோர ஆண்டவரை படுகிற ஆனந்தம், அது உம்மால் கிடைக்கிற ஆனந்தம் ஆண்டவரே. ஜீசஸ், அது எல்லோருக்கும் கிடைக்கும்படி அருள் செய்வீராக. உம்முடைய பாதத்தில் காத்திருந்த குழந்தைகள் பாக்கியத்துக்காக காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அது கிடைக்கும்படி அருள் செய்கிற போகிறதுக்காக நன்றி 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 ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா, எங்களுடைய ஜெபம் ஒரு நாளும் நீ தள்ளுவதில்லை ஆண்டவரே. எங்களுடைய கண்ணீரை காண்கிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே குழந்தை பாக்கியத்தை தந்து ஆண்டவரே உம்முடைய வைத்தின் பராக்கிரமத்தை விளங்க பண்ணும் ஆண்டவரே. உம்முடைய அந்த குழந்தைகள் மேல் வைத்திருக்கிற ஆண்டவரே அன்பை வெளிப்படுத்தும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் நீர் அப்படி செய்கிற தயவுக்காக நன்றி. நீர் அப்படி செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாளை ஆராதனைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஞாயிறு ஆராதனையிலே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் தகப்பனே. ஆராதனை ஒவ்வொரு பகுதியும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். உம்முடைய பிரசன்னம் பூரணமாக விளங்க வேண்டும். சகோதரி ஜெபித்தது போல ஆண்டவரே கட்டுக்கள் உடைக்கப்படும்படியாக, கரைக்கப்படும்படியாக நுகத்தை முறிக்கக்கூடிய அபிஷேகத்தை தந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம், பலப்படுத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, ஆவியின் வல்லமையை பூரணமாக பெற்றுக்கொண்டு ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எப்பொழுதும் காத்திருக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை முதலில் ராஜ்யத்தை உடைய நீதி
தேடுகிற பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன். நீதியுள்ள பிதாவே, நாளைக்கு நடக்கிற ஒவ்வொன்றிலும் ஆண்டவருடைய சமூகம் ஆண்டவர் பூரணமாக விளங்கட்டும். ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய அன்பின் ஆவி, கிருபையின் ஆவி ஊற்றி ஆசீர்வதிங்க. தகப்பனை குறிப்பாக ஆண்டவரே, குழந்தைகளோட சிறுவர் ஊழியம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. வளரும் குழந்தைகள் வரும் நாளிலே உம்முடைய ஆலயத்தில் தூண்களாக இருந்து உம்முடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்கிற தயவுக்காக நன்றி. அது மட்டுமல்ல ஆண்டவரே, தகப்பனே ஆண்டவரே, சங்கீதம், செய்தி, ஆராதனை எல்லாவற்றிலும் உம்முடைய பிரசன்னம் பூரணமாய் விளங்கட்டும். ஆவியானவர் பொறுப்படுத்த நடத்துவீராக. நடத்துகிற ஊழியர்களை பலப்படுத்தும், ஆசீர்வதி, மகிமைப்படும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய அன்பின் இந்த மாலை ஜெபத்திலே கலந்து கொண்டு கர்த்தரை ஆராதித்த உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் ஆண்டவருடைய வருகை பரியந்தம் தங்கி இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை தினத்தின் காலை ஆராதனையில் சந்திப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன்.